பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாபா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா தேவனுடைய ஜனங்களை நடத்தும்படியான ஒரு தலைமை பொறுப்பில் போகிறார். ஒரு முக்கியமான தருணம். எருசலேமுக்குள் போவதற்கு முன்பாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக சகல பொருட்களுக்காக செவ்வையான வழிகளை தேடுவதற்கு. நாங்க போற பாதையில பாதுகாப்பு இருக்கணும், எங்க பிரயாசத்துல நல்ல பலன் இருக்கணும், விரயமாகிவிடக்கூடாது. என்ன செய்யறாங்க? உபவாசத்தோடு தேவனை தேடுறாங்க. இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம ரொம்ப முயற்சி பண்றோம், நான் ரொம்ப ட்ரை பண்றேன், மேக்சிமம் எஃபர்ட் போடுறேன், எத்தனையோ பேர், நிறைய கனெக்ஷன்ஸ், நீங்க நூற்றுக்கணக்கான வேலைகளுக்கு ஜாப் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க. ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லை, ஒரு மாறுதல் இல்லை. எத்தனையோ பேரிடத்துல ஒத்தாசை கேட்குறீங்க, ஹெல்ப் கேட்குறீங்க, எதுவும் நடக்கல. தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்காக, குடும்பத்திற்காக, என்னுடைய எல்லா காரியங்களுக்காக செவ்வையான வழியை தேடுவதற்காக உபவாசத்தோடு உங்க பாதத்தில் காத்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு தேவனை தேடுவது மிக மிக முக்கியமான காரியம். குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் முடிவு செய்யாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் தெளிவான நடத்துதலை கொடுத்திருக்கிறார், உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் நன்றி செலுத்தி காரியங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஸ்போர்ட்ஸ்ல பிள்ளைகள் பந்தயத்துக்கு கடந்து போறாங்க. எனக்கு நல்ல கேம் தெரியும், எல்லாம் தெரியும், பிராக்டிஸ் பண்ணாம போறாங்களா? பிராக்டிஸ் பண்ணி அதற்காக ஜெயம் எடுக்கணுங்கிறதுல போறாங்க. ஆவிக்குரிய ரீதியில தேவ சமூகத்துல அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து எப்பொழுதோ உபவாசத்தோடு ஜெபத்திலையும் வேதத்திலையும் காத்திருந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் செவ்வையான வழிகள் உருவாகும். எந்தெந்த இடத்துல இவ்வளவு நாட்கள் நான் முயற்சி செய்து தோத்து போயிட்டேன்னு சொல்றீங்களோ, இன்றைக்கு முடிவு செய்யுங்க. 3 நாள் உபவாசத்தை கூறுங்க. உங்களுடைய வேலை காரியத்தை பொறுத்து, உங்களுடைய சரீர பலத்தை பொறுத்து, எந்த உபவாச முறை உங்களுக்கு ஏதுவா இருக்குதோ கர்த்தர் சமூகத்தில் உபவாசம் இருங்க. அந்த 3 நாள் உபவாசம் முடிகிற பொழுதே கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். அந்த 3 நாட்கள் உபவாசங்கள் முடிந்து அடுத்த நாள் நீங்க போகிற பொழுதே மாற்றங்களை காண்பீங்க, மகிமையான மாற்றங்களை காண்பீங்க. தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருப்பேன், அப்பாவுடைய முகத்தை அர்ப்பணத்தோடு தேடுவேன் சொல்லி அர்ப்பணித்து பாருங்க. உபவாசத்தோடு தேவனை தேடுவர்களுக்கு செவ்வையான வழிகளை கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை செவ்வையான பாதையில் நடத்த தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அந்த உபவாச நாட்கள் நீங்க காத்திருக்கிற பொழுது இன்னும் ஆண்டவரோடு நெருங்குவீங்க, வசனத்தோடு இடைபடுவீங்க. தேவன் மகிமையான அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுக்காய் செய்யும்படியாய் காத்திருக்கிறார். உங்க உபவாச தினத்தை கூறுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். God bless you.